ஆக்சுவலி வர்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா கடந்த காலங்கள்ல நம்ம பட்ட அடியில இருந்து எந்த பாடமும் கத்துக்கல அப்படின்னு தோணுது. எதை பத்தி நான் சொல்றேன்னா, மீசை முறுக்கு 2 அதோட ஒரு விழாக்காண்டி ஃபீனிக்ஸ் மால்ல கூடின கூட்டம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுனாலும் மிக மோசமான அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு உள்ள இருந்து எடுத்து போடுற வீடியோலயே அது நிரூபிக்கப்பட்டுட்டே இருக்கு. அது ரொம்ப அசால்ட்டா அலட்சியமா எகத்தாளமா பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் நடந்திருந்தா நாளைக்கு எங்களை நியூஸ்ல தான் பார்த்திருப்பீங்க அப்படின்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. நியூஸ்ல தான் பார்த்திருப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்றது என்னன்னா, உயிரோட இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு. அப்ப கடந்த காலங்கள்ல இதே மாதிரி ஒரு கூட்டம், அதுல பல பேர் இறந்திருக்காங்க. அதை நியூஸா மட்டும்தான் நம்ம பாக்குறோம். நம்ம செத்தாதான் நம்மளுக்கு அறிவு வரும்னா, செத்த பிறகு அறிவு வந்து என்ன பிரயோஜனம்? அதாவது காவல்துறையை இறங்கி அந்த கூட்டத்தோட சூழ்நிலை, அவங்க இருக்கிற மனநிலை, இது எல்லாத்தையும் பார்த்து இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா என்ன ஆகுன்றத ப்ரெடிக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி மொத்த பேரையும் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. வெளியில வர்றதுக்கே கிரௌடு திணறி இருக்கு. ஏகப்பட்ட பேருக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த வீடியோஸை பார்த்தாலே தெரியுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஃபீனிக்ஸ் மாலை சுத்தி மிகப்பெரிய டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. நான் யோசிக்கிறேன், எத்தனை ஆம்புலன்ஸ் அதுல நின்றுருக்கும், எத்தனை பேர் உடம்பு சரியில்லாம நின்றுருப்பாங்க, எத்தனை குழந்தைங்க நின்றுருப்பாங்க, எத்தனை வயசானவங்க நின்றுருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். எனக்கெல்லாம் வாழ்க்கையில ஆம்புலன்ஸை கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வரையும் எப்பேற்பட்ட மனநிலையில நான் இருந்தேன் அப்படின்னு இப்ப யோசிச்சாலும் உள்ளுக்குள்ள நெஞ்சு நடுங்குது. ஆனா இது எதை பத்தியும் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஒரு சினிமா விழாக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு லீவு நாள்ல நம்ம போய் வைப் பண்றதுக்கு போய் உயிர் விடணுமா? இதே மாதிரியான ஒரு பெரும் கூட்டம் தானே போன மாசம் வேலை வாய்ப்பு முகாம்லயும் போய் நின்னுது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கிரௌடே அந்த கிரௌடையும் கம்பேர் பண்றது சரியா? இது எப்படிப்பட்ட கிரௌடு, அது எப்படிப்பட்ட கிரௌடுன்னு 1000 கேள்வி மைண்ட்ல ஓடுது. ஆக்சுவலி சினிமால போய் நான் 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். சினிமால போய் ஒர்க் பண்ணதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. சினிமாவுக்கும் ரியாலிட்டிக்குமான வித்தியாசம் எனக்கு அப்பட்டமா தெரியுது. ஆனா இந்த சினிமாவை உள்ள போய் ஒர்க் பண்ணாம இல்ல வெறும் கேளிக்கையா மட்டும் பாக்குற அத்தனை பேரும் அதை ரியாலிட்டியோட கம்பேர் பண்ணி அது கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்த்தா கண்டிப்பா மிக மோசமான பயமா இருக்கு. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல சினிமா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நான் ஒரு சூழ்நிலையில கோயில்ல ஒரு கிரௌடுக்குள்ள குழந்தையோட போய் மாட்டி திணறன, அப்படி ஒரு திணறலுக்குள்ள மாட்டினோமோ அன்னையில இருந்து கூட்டம்னாலே தெரிச்சு ஓடிடுவேன். ஏன்னா சில நேரங்கள்ல வாழ்க்கை ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுக்கும். இந்த கிரௌட்ல வந்த எல்லாத்துக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். திருப்பி போய் இப்படி மாட்டாதீங்க. இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். கீழே கமெண்ட்ல வந்து போட்டும் சார், போய் சாவட்டும் சார் அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. நன்றி.